சென்னைக்கு அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ள நிலையில் திருவொற்றியூர் பகுதியில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். இப்ப அந்த பகுதியில கடல் அலைகள் எவ்வளவு அடி உயரத்திற்கு அதிகமாக காணப்படுது? நிலை குறித்து விவரமா சொல்லுங்க. டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் சென்னைக்கு அருகாமையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா மற்றும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் நேற்று முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் அலையின் சீற்றமாக காணப்படுகிறது. தற்போது நாம் திருவொற்றியூர் கடற்பகுதிகளில் இருக்கோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு கடல் அலையின் சீற்றம் அதிகமாக இருக்குது. கடந்த சில நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்க கற்களின் பரப்புகளின் மீது கடல் அலைகள் ஆக்ரோஷமாக மோதி கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதை பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலே பெரும்பாலான இடங்களில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக காலை 7 மணி முதல் மிதமான மழை இருந்தாலுமே அவ்வப்போது கனமழை பெய்து கொண்டும் இருக்கின்றது. குறிப்பாக வடசென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் எண்ணூரில் நேற்றைய தினம் 5 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் இன்றைய தினமும் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக மிதமான மழை தொடர்ந்து பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக இன்று காலை முதலே பதிவாகி வரக்கூடிய நிலையில் வடசென்னையின் அநேக இடங்களிலையும் மழை தொடர்ந்து பதிவாகின்றது. இது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளிலையும் தொடர்ந்து மழை பதிவாகி வருவதை நம்மால் பார்க்கப்படுகின்றது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அலை சீற்றம் அதிகமாக காணப்படக்கூடிய சூழலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்த பிறகு அடுத்த 3 நாட்களுக்கு சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கடலுக்கு அருகாமையில் தொடர்ந்து நிலை நிற்கும் என்றும் தொடர்ந்து படிப்படியாக வலுவிழந்து மீண்டும் தெற்கு நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டிருக்க சூழலில் அடுத்த 3 நாட்களுக்கு சென்னை மற்றும் வட தமிழகம் பகுதியில் மழை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் வட சென்னை பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. ஹரிஹரன், உங்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியம். களத்திலிருந்து நேரலையில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.